மனோஜும் ரோகிணியும் வீட்டுக்கு வர்றாங்க. மனோஜ் இருந்துக்கிட்டு அம்மா அம்மான்ட்டு கூப்பிட்டுக்கிட்டே வர்றாரு. விஜயா, முத்து, ரவி, மீனா, ஸ்ருதி எல்லாம் வந்து பார்க்குறாங்க. என்னன்னு கேட்குறப்ப ரோகிணி கையை பாருங்கன்னு சொல்கிறாங்க. ரோகிணி கையை பார்த்தா ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி இருக்குதுன்னு முத்து கேட்குறாரு. அதுக்கு ஸ்ருதி இருந்துக்கிட்டு அவங்க டேட்டோ போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த டேட்டோவில் வந்து மனோஜ் பேரை போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மீனா இருந்துக்கிட்டு அவங்க இந்த மாதிரி போடுறதுக்கெல்லாம் பாசம்னு ஒன்று இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு முத்து இருந்துக்கிட்டு என்ன நீங்களாம் பாசம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சுருதி வந்துட்டு எனக்கு பதிலாக ரவி டேட்டோ போட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரவி இருந்துக்கிட்டு நான் உன் பேரை மனசுலேயே நெஞ்சிலேயே டேட்டோ போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜயா இருந்துக்கிட்டு அவளுக்கு எதுக்கு புள்ள பெற்றுக்கிறதுக்கு எல்லாமே வலிக்குன்னு சொல்லுவாள், அவள் எங்கே போட போகிறான்னு சொல்கிறாங்க. அதனால் சுவாதி இருந்துட்டு ஸ்ருதி இருந்துக்கிட்டு நீ எங்கே போட போகிற, பாசங்கிறது வந்து மனசில் இருந்தாலே போதுன்னு சொல்கிறாங்க. கையில் பச்சை குத்தி தான் காட்டணுங்கிறது இல்லை அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. பார்வதி ஆண்டி வீட்டுக்கு சிந்தாமணி, விஜயா எல்லாம் போகிறாங்க. சிந்தாமணி போய் இப்போ உட்காந்துருக்கிறப்ப விஜயா வர்றப்ப சிந்தாமணி ஆண்டி வந்து மரியாதை கொடுக்கறதில்ல அப்படின்ட்டு பார்வதி ஆண்டிக்கிட்ட போய் கேட்குறாங்க. பார்வதி ஆண்டி நீ மீனா விஷயத்தில் இதை பண்ணதுனால அவங்க உன்னை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு போய் கேட்குறப்ப சிந்தாமணிக்கும் விஜயா ஆண்டிக்கும் வாக்குவாதம் நடக்குது. அதில் வந்து சிந்தாமணி மீனாவை கவுக்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் சவால் விட்டுட்ருக்காங்க. பார்வதி ஆண்டி வந்து என்ன விஜய் அப்படி பண்ணிகிட்ருக்காளே அப்படின்னு கேட்குறாங்க. அவள் மீனாவை கவுக்கிறதுக்காக பிளான் பண்ணுறா, அதுக்கு சவால் விட்டுட்ருக்காளே அப்படின்னு பார்வதி ஆண்டி ஃபீல் பண்ணுறாங்க. முத்து, மீனா, பரசு மாமா வீட்டுக்கு பவானியை கூட்டிகிட்டு போகிறாங்க. பரசு மாமா அவங்க பவானியோட அம்மா வந்து பவானியை போட்டு அடிக்கிறாங்க. மீனா இருந்துக்கிட்டு அடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பரசு மாமா இருந்துட்டு நீங்கள் 2 பேர் இல்லைன்னா என் பொண்ணோட கதி என்ன இருந்திருக்கு, நாங்கள் அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி இருந்திருக்கோம் அப்படின்னு பரசு மாமா கேட்குறாங்க. இதெல்லாம் எதுவும் நினைக்காதீங்கன்னு சொல்கிறாரு. பரசு மாமா சரி நாங்கள் கிளம்புறோம், இப்போ தான் வீட்டுக்கு கிளம்புறோம்னு சொல்கிறாங்க. பரசு மாமா வீட்டுக்கு ப்ரௌன்மணியும் வர்றாங்க. ப்ரௌன்மணி வந்து பவானியை கூப்பிட்டு உங்கள் பொண்ணு நல்ல பொண்ணு, பரவாயில்ல, எங்கள் குடும்ப மானத்தையும் காப்பாற்றிட்டு அப்படி எங்கள் பையன் தப்பு செய்ய இருந்ததையும் எங்கள் பொண்ணு காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. பரசு மாமா இருந்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ வரதட்சணை வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு கேட்குறாரு. ப்ரௌன்மணி வந்து அந்த எதுவுமே வேணாம், உங்கள் பொண்ணு எங்கள் பொண்ணு மாதிரி, நாங்கள் எங்களுக்கு தேவையானது நாங்களே செஞ்சுக்கிறோம், நீங்கள் எதுவும் செய்ய வேணாம், உங்கள் பொண்ணு எங்கள் பையனை திருத்தினதே அது எங்களுக்கு நல்லது அப்படின்னு ப்ரௌன்மணி சொல்கிறாரு. பரசு மாமா இருந்துக்கிட்டு இல்லை எங்களால் முடிஞ்சது செய்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. முத்து, மீனா சமையல் கட்டில் இருந்துக்கிட்டு தும்மல் போட்டுக்கிட்டே இருக்காங்க. முத்து போயிட்டு அவங்களுக்கு தும்மல் வருது. 2 பேர் தும்மிக்கிட்டே வெளியில் வராங்க. விஜயா வந்து சமைச்சாச்சான்னு என்னென்னு கேட்குறாங்க. அவங்க 2 தும்மல் போட்டுட்ருக்கிறப்ப எதுக்கு இப்படி தும்மல் போடுறேன்ட்டு விஜயா திட்டுறாங்க. முத்து இருந்துக்கிட்டு தும்மல், விக்கல் இதெல்லாம் தானாக வர்றது, நில்லுன்னு சொன்னாலும் நிற்காதுன்னு முத்து சொல்கிறாரு. ஸ்ருதி வந்து கைத்தட்டிட்டு சிரிக்கிறாங்க. சிரிக்கிறப்ப இதெல்லாம் அந்த காலத்துலேருந்தே முத்து படத்தில் அந்த முத்து சொன்னது, இந்த முத்து நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே விஜயாவுக்கு தும்மல் வர ஆரம்பிக்குது. பார்த்தீங்களா, யாருனாலையும் விக்கல், தும்மல் இதெல்லாம் அடக்க முடியாது, நில்லுனாலும் நிற்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி.